Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் சமிக்கி டைப் 2 ஸ்டிச் எப்படி போடலான்னு தான் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஆல்ரெடி சமிக்கி டைப் 1 வந்து நம்ம போட்டிருப்போம், ஓகேங்களா? அதில் ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் சீவிங் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். நான் அதுலேயும் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ நான் 2 த்ரெட்லேயும் போட்டு காட்டுறேன்னு. ஸோ இதில் வந்துட்டு நார்மல் சீவிங் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம டைப் 1 போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அப்போ தான் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இதில் நான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுறவங்க செக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நார்மல் சீவிங் த்ரெட் தானே போடுறீங்க இல்லையா? ஸோ அதனால் நான் சிங்கிள் ஸ்டான்ஸாக தான் எடுத்திருக்கேன். இது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் நார்மல் த்ரெட்டில் வந்துட்டு சிங்கிள் ஸ்டான்ஸாக எடுக்கிறோம், சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் ஸ்டான்ஸாக எடுக்கிறோங்கிறது எல்லாமே நல்லா தெரியும். இன்னும் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நார்மல் சீவிங் த்ரெட்லேயும் நீங்கள் டபுள் ஸ்டான்ஸாக எடுத்து போடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இப்போ சமிக்கியை வச்சு ஒரு ஸ்டிச் போடுறோம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் டைப் 1 என்ன பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமிக்கியோட எண்டுலேயும் ஒரு செயின் போடுவீங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஜூம் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு நல்லா, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேங்களா? இப்போ டைப் 1 நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமிக்கியோட எண்டுலேயுமே வந்துட்டு ஒரு செயின் போட்டிருப்பீங்க. இதுதான் டைப் 1 நீங்கள் போட்டிருப்பீங்க. இதில் வந்துட்டு டைப் 2 இந்த இடத்துல தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். இப்போ த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு இன்னொரு சமிக்கி எடுத்து பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் லூப்புக்குள்ளேயே த்ரெட்டை நீடில் விட்டு பிடிச்சிக்கிறேன். சமிக்கி லைட்டாக நீடிலோட பேக் சைடு யூஸ் பண்ணி இப்படியே இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து நம்ம ப்ரீவியஸாக போட்டோம் இல்லையா, அந்த சமிக்கி கீழே விட்டு பாதி சமிக்கி உள்ளே போயிருக்கணும், பாதி சமிக்கி வெளியே இருக்கணும். இந்த மாதிரி அதில் ஒரு செயின் போடுங்க. இப்போ உங்களுக்கு திரும்பவும் கிளியராக சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல தான் டைப் 1க்கும் டைப் 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருக்கோன்றதை இந்த இடத்துல தான் நான் கிளியராக காட்டியிருக்கேன், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சமும் ஜூம் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு நான் எப்படி அந்த சமிக்கிக்குள்ளே சமிக்கி விடுறேன்னு தெரியணும் இல்லையா? அதனால் நீங்கள் டைப் 1 என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இப்போ இந்த சமிக்கியோட எண்டிங்கில் ஒரு செயின் போடுவீங்க. அது போடாமல் சமிக்கி இழுத்து ப்ரீவியஸாக வச்ச சமிக்கி கீழே உள்ளே தள்ளி வச்ச மாதிரி வச்சு செயின் போடுறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பார்த்தாலே புரியும். நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் புரியலைன்னா கூட நீங்கள் வீடியோவை மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் சவுண்டு ஃபுல்லாக மியூட்டில் வச்சுட்டு வீடியோ மட்டுமே க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அதுக்கப்புறமும் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அப்படியும் இல்லையா, ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எப்படி மேம் போட்டிருக்கீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கீங்க, எனக்கு புரியலைன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிடுறேன். இவ்வளோ நாள் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஃப்ரீ கிளாஸ்ன்னு போட்டுட்ருந்தோம். சில காரணங்களால் அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். இனிமேல் நம்ம வந்துட்டு ஃபீஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஃப்ரீ கிளாஸில் இருந்தவங்களுக்கு மட்டுமே ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறோம், ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் அவங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்துட்டு லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கிட் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாம் வெளியே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க எல்லோரும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கொரியர் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டைப் 2 ஸ்டிச்சை வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அவுட்லைன் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட அவுட்லைன் இருக்கும் இல்லையா, அந்த அவுட்லைனில் நீங்கள் சாரியோட கலர் மேட்ச் பண்ணி இந்த சமிக்கி ஒர்க் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் இந்த சமிக்கியோட ஒர்க்கை மட்டுமே போட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா கூட அந்த ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? அப்படி இல்லையா, ஒரு பீகாக் இல்லைனா ஃப்ளவரோட அவுட் சைடு, ஃப்ளவரோட இன்சைடு எல்லாமே ஃபில்லிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போட போகிற எல்லா ஸ்டிச்சுமே அவுட்லைனாகவும் ஃபில்லிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான்,
ஓகேங்களா. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டிச்சை பழகிட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம். இது லைட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கிளிட்டர் ஆகிற மாதிரி கூட இருக்கும். இப்போ இதுக்கான ஷேப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் யூடியூப் பார்த்து மட்டுமே கற்றுக்குறீங்கன்னா கூட நான் கொடுக்குற ஷேப்ஸை கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களால் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆர்டிஸ்ட்டாக ஆக முடியும் நம்மளோட சேனலில் கொடுக்குற ஷேப் மட்டும் போட்டிங்கன்னா கூட. இப்போ இந்த ஷேப் என்னென்னு பாருங்கள். கண்டிப்பாக ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த சமிக்கி டைப் 2க்கு வந்துட்டு நான் ஒரே ஒரு ஷேப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஷேப்பில். ஓகேங்களா. அவுட்லைனாக யூஸ் பண்ணாமல் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு எப்படி போடணுன்றது கூட நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிகிட்டு பாருங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி க்ளோஸாக போட்டே வாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சமைக்கிலையும் சுகர் பனியும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ அதோட நம்ம சிலபஸ் அந்த ஸ்டிச்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த பேசிக் கிளாஸோட எண்டிங்கில் அதை போட்டு காட்டிடுறேன். ஓகேங்களா. அதையும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஷேப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு இமேஜஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்துட்டு தம்ப்நெயிலில் கொடுத்த இமேஜெலாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொடியில் போட்ட டிசைன் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் லாஸ்ட் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.